தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இரண்டாவது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபராக தேடப்பட்டு வந்த சிசிங் ராஜா என்பவரை இன்று அதிகாலை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அக்கரை பகுதியில் போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் 10 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக இதுவரை 29 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக செம்பியம் போலீசார் அதே போன்று தனிப்படை போலீசார் என 29 நபர்கள் கைது செய்யப்பட்டு அதில் 25 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாயப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த 2 மாதங்களாக தேடப்பட்டு வந்த சிசிங் ராஜா என்கிற ரவுடியை இன்று காலை போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருவேங்கடம் என்கிற நபரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ள நிலையில் இரண்டாவது என்கவுண்டர் இந்த வழக்கில் இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. சிசிங் ராஜா பொறுத்தவரை அவர் மீது 5 கொலை வழக்குகள், கொலை முயற்சி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 32 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இந்த நிலையில் 2 மாதங்களாக தனிப்படை போலீசாரும் மற்றும் செம்பியம் போலீசாரும் அவரை தீவிரமாக தேடி வந்தார்கள். இதனை அடுத்து அவர் வேலூர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பா என்கிற இடத்தில் அவர் மறைந்திருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் ஆந்திரா சென்ற தனிப்படை போலீசார் நேற்று காலை 9 மணி அளவில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிரமாக விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் தற்போது இந்த நீலாங்கரை என்று இருக்கக்கூடிய அக்கரை என்கிற பகுதியில் அவர் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் அந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக தனிப்படை போலீசார் இந்த இடத்தில் அவரை அழைத்து வந்ததாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் சிசிங் ராஜா அந்த ஆயுதங்கள் எடுத்து போலீசாரை சுட முயற்சி செய்ததாகவும் அப்பொழுது ஆய்வாளர் அவர் மீது 2 முறை துப்பாக்கியால் சுட்டதாக அப்பொழுது அவர் விழுந்ததாகவும் காவல்துறையின் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த இடத்தில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை நடத்தப்பட்ட இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக அந்த உடலை கைப்பற்றிய போலீசார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதனையடுத்து இந்த இடத்தில் துணை ஆணையர், அதாவது தியாகராய நகர் துணை ஆணையர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி விசாரணை தலைமையில் அடுத்த கட்டத்திற்கு நகரும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய தகவலின் அடுத்துதான் நீதிபதி இந்த இடத்திற்கு வருவார். இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்ட இடத்தில் எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, மேலும் இந்த நடத்தப்பட்ட சம்பவத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக போலீசார் ஒரு உறுதியை அளிப்பார்கள். அதே போன்று என்னென்ன மாதிரியான நடந்தது, அவரிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக முழு தகவல்களை நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே நேற்று ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த நபரிடம் அவருடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தன்னுடைய கணவரை நேற்று காலை 9 மணி அளவில் கைது செய்ததாகவும் அவரை என்கவுண்டர் செய்ய போவதாகவும் காவல்துறையினர் சொல்லிவிட்டு சென்றதாக ஒரு வீடியோ பதிவு ஒன்றை அளித்திருந்தார். அந்த வீடியோவுக்கு அடுத்தபடியாக இன்று காலை இந்த என்கவுண்டர் சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. அவசரமாக நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக போலீசார் தரப்பிலிருந்தும் அதே போன்று மேஜிஸ்ட்ரேட் தரப்பிலிருந்தும் நிச்சயம் விசாரணைகள் நடத்தப்படும். இந்த நிலையில் இந்த வழக்கை பொறுத்தவரை இரண்டாவது என்கவுண்டர் என்பது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல 29 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 25 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. மேலும் 2 நபர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிசிங் ராஜாவை பொறுத்தவரை பல வழக்குகள், அதாவது 32 வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் 2 வருடமாக அவர் எந்த விதமான குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை என அவருடைய மனைவி கை குழந்தையுடன் ஒரு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து இந்த இடத்தில் நீதிபதி முன்னிலையில் விசாரணை நடத்தப்படும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடல் பிரேத பரிசோதனையானது நீதிபதி தலைமையில் தான் துவங்கும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனனி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது இரண்டாவது நபராக ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.